நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் கூட்டணி தொடர்பாக விவாதிக்க சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் அன்வர் வழங்க கேட்கலாம். வணக்கம் அன்வர், விவரங்கள். வணக்கம் சுபா. சென்னை கோயம்பேடு தேமுதிக தலைமை அலுவலகத்தில் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் குறித்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டமானது நடைபெறவுள்ளது. இந்நிலையில் நாடாளுமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி அமைப்பது மற்றும் தொகுதி பங்கீடு குறித்து இந்த ஆலோசனையில் ஈடுபட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த ஆலோசனை கூட்டத்தில் 79 மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாநில நிர்வாகிகள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்க உள்ளனர். இந்நிலையில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மறைவிற்கு பிறகு முதல் தேர்தலை தேமுதிக சந்திக்கிறது. இந்நிலையில் சரிவிலிருந்து சமாளித்து மாநில கட்சி அங்கீகாரத்தை மீண்டும் பெரும் முனைப்பில் வலுவான கூட்டணியில் இணைய தேமுதிக திட்டம் வகுத்துள்ளது. இந்நிலையில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி அமைத்து 4 தொகுதிகளில் போட்டியிட்டது. இந்நிலையில் இந்த வருகின்ற 2024 நாடாளுமன்ற தேர்தலில் வலுவான கூட்டணி அமைக்க உத்தேசித்துள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பல்வேறு அரசியல் கட்சிகளும் தங்களது நாடாளுமன்ற தேர்தல் வேலைகளை தொடங்கியுள்ள நிலையில் தற்பொழுது நேற்று முதற்கட்ட பேச்சுவார்த்தையை தேமுதிக தொடங்கியுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் மீண்டும் இந்த முறை 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி இணைவது குறித்தும் ஆலோசனை நடைபெறுவதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கள்ளக்குறிச்சி, விருதுநகர் உள்ளிட்ட 7 தொகுதிகளை தேர்வு செய்துள்ளதாகவும் குறைந்தது தங்களுக்கு எந்த கட்சி 4 மக்களவை தொகுதிகளும் 1 ராஜ்யசபா தொகுதியும் அளிக்க உள்ளதோ அந்த கட்சியுடன் கூட்டணி அமைக்க திட்டம் வகுத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த ஆலோசனை கூட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் கூட்டணி குறித்து முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் தற்பொழுது மறைந்த விஜயகாந்த் அவரது நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திவிட்டு அதனைத் தொடர்ந்து இந்த மாவட்ட செயலாளர் ஆலோசனை கூட்டமானது நடைபெறவுள்ளது. அந்த கூட்டத்தில் கூட்டணி கட்சி குறித்தும் மற்றும் தொகுதி பங்கீடுகள் குறித்தும் மிக முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி அன்வர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.